ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் ஜிஜோ பேசுகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது. ஜாதி யாரால் உருவாக்கப்பட்டது? ஜாதி யாரால் உருவாக்கப்பட்டது? ஜாதி அன்றைய காலத்தில் யார் பணம் படைத்தானோ அவனால் உருவாக்கப்பட்டது மட்டுமே ஜாதி. நான் பெரியவன் என்று மக்கள் முன்பதாக காட்டுவதற்கு அன்றைய பணக்காரர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது மட்டுமே ஜாதி. ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அது உங்களை மனசால் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூபியில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அது எந்த இடம்னு சொல்லும்போது ஹதாரஸ்ங்கிற இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்கிறது. அப்போ அதில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஏஜ் 19 years ஓல்டு. அவங்க இப்போ தான் 19 years கம்ப்ளீட் பண்ணி 20 years அப்படி ரன் ஆகுது. சொல்லுங்கள், 19 yearsன்னு சொல்லும்போது வெறும் டீனேஜ். இவங்க வீட்டில் ஒரு ஃபார்ம் இருக்குது. இவங்க இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி மார்னிங் ஃபார்மில் போய் புல் பறிச்சிட்டு இந்த பசுக்களை ஃபீட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி 14 காலையில், செப்டம்பர் 14 காலையில் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஃபீல்டில் போகிறாங்க. போய் பசுக்களுக்கு தேவையான புல்லெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது தெரியுங்களா, நம்ம ஒரு இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் இடத்துல அது பண்ணும்போது அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட தள்ளி போய் புல் அறுத்துட்டு இருந்திருக்காங்க. அறுத்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக மனிஷ்ங்கிற ஒரு பையன், மனிஷ், அவங்க கூட 4 பசங்க சேர்ந்து இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இவங்க ஒரு கேங்கை, இவங்க சோக்கால்டு என்ன சொல்லுவாங்க, அப்பர் காஸ்ட், இவங்க சின்ன லோ காஸ்ட் இந்த தலித் கம்யூனிட்டியில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சரி, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்க மாட்டேங்குது. இவங்க ஆல்ரெடி போய் ரிப்போர்ட் வேறு பண்ணியிருக்கிறாங்க, ஆக்ஷனுமே எடுக்கலை. அன்னைக்கு இவங்க இப்படி இதே மாதிரி புல் பறிச்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் கூட தள்ளி போய் புல் பறிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த பறிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை கொஞ்சம் நேரம் தாண்டி காணோம். இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, என்னடா பொண்ணை காணோமே. அப்போ நினச்சிட்டாங்க, சரி ஓகே, அவங்க கொஞ்சம் கூட தள்ளி போய் புல் பறிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் தாண்டிட்டு இன்னும் காணாததுனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி தேடும்போது இந்த பொண்ணு போட்டிருந்த ஸ்லிப்பர் இருக்குல்ல, அது ஒரு பிங்க் கலர் ஒரு ஸ்லிப்பர் கிடக்குது, இன்னொரு ஸ்லிப்பர் கொஞ்சம் கூட தாண்டி கிடக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த புல்லெல்லாம் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த வயக்காட்டிலலாம் நம்ம நடந்து போனோன்னா, நம்ம நடந்து போகும்போது இந்த புல்லெல்லாம் கலைஞ்சிருக்கும்ல. இவங்க அந்த கலைஞ்சிருக்கிற வழி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது 4 பேர் அப்படியே இந்த பொண்ணை பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. இவங்க உடனே அலறி விழிக்கிறது, அந்த பசங்க 4 பேர் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. இந்த அம்மா பக்கத்தில் போகும்போது இந்த குழந்தையோட துணி ஒன்றுமே இல்லாமல் அந்த குழந்தை படுத்துருக்குது. குழந்தையோட நாக்கு வெட்டப்பட்டு இருக்குது, கழுத்து உடைக்கப்பட்டு இருக்குது, நட்டெலும்பு பேக் போன் உடைக்கப்பட்டு இருக்குது. இந்த குழந்தையோட ஃபேமிலிக்கும் இந்த மனிஷ் என்கிற இவங்களோட ஃபேமிலிக்கும் 19 வருஷத்துக்கு முன்னாடியே பகை இருந்திருக்குது. இந்த மனிஷ், இந்த பையனோட தாத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனிஷா வால்மீகி அவங்களோட தாத்தாவை அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த டைம்லையும் யாருன்னா சிறையில் அடைக்கப்பட்டது மனிஷா வால்மீகியோட தாத்தா. அதுதான் இந்த மனிஷா, அந்த பையனோட தாத்தா. அப்படியே ஃப்ரீடம் பாய் போல் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கேயும் ஜாதியே இந்தியாவில் உயர்ந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு முறை மனிஷா வால்மீகி இவன் ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த டைமில் அந்த குழந்தை ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் கூட இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி அந்த டைமில் யாரோட கருணையில் அந்த குழந்தை தப்பிச்சிருக்குது. இன்னொரு கொடுமை என்னென்னா, இது நடக்கும்போது இந்த அம்மா ஒரு 100 மீட்டர் அவேல தான் இவங்க புல் பறிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கொடுமை, இவங்களுக்கு ஒழுங்காக காது கேட்காது. அந்த குழந்தை அங்கே ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடாதது அங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த அம்மா இங்கே நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களா. இவங்க அம்மா அங்கே என்ட்ரு ஆகும்போது
ஒரு அம்மா பார்க்கக்கூடாத காட்சி அந்த குழந்தைய பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்லாம் மனசளவில். உடனே இவங்க போகிறதும் அந்த பசங்க 4 பேர் ஓடிட்டாங்க. உடனே அங்கே இருந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு அண்ணாவை கூட்டிகிட்டு வர, மீன்ஸ் அவங்க மூத்த பையனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. மூத்த பையன் உடனே வந்திருக்கிறான். வந்துட்டு இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ண போகும்போது அந்த குழந்தைய நடு ரோட்டில், நான் பொய் சொல்லலை, உங்களுக்கு வேணா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களால் பார்க்க முடியும் அந்த காட்சி. ஆனால் அது ஹிந்தியில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த குழந்தைய நடு ரோட்டில் படுக்க வச்சுருக்காங்க. வச்சுட்டு போலீஸ்காரன் ஒருத்தர் ரிப்போர்ட் எடுக்கிறான். 2 பேர் அந்த ஆங்கிள் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறான். என்ன கொடுமை இது! உண்மையாகவே அவன் சாப்பாடு தான் சாப்பிட்றான்னா அல்ல ஜாதி, இந்த குழந்தை தீண்டப்பட்ட ஜாதியில் பிறந்ததுனால? அஃப்கோர்ஸ், ஏன் நீ இதை எங்ககிட்ட சொல்கிறேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. என்ன பண்ணணும் அந்த டைமில்? என்ன தேவை? அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்லை இந்த போலீஸ்காரங்க நின்று ஆங்கிள் நின்று ஃபோட்டோ எடுக்கணுமா? அந்த ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாத போலீஸ்காரங்களா நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. வேதனைங்க, சொல்ல முடியல அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அந்த அளவுக்கு மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு சென்ஸ், ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது, அந்த குழந்தைய நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன் அந்த குழந்தை தலித் கம்யூனிட்டியில் பிறந்ததுனாலயா? கேஸ் ஃபைல் பண்ணுறது அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களாம். எந்த மாதிரி கீழ்த்தரமான கண்ட்ரியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் சேஃப். அஃப்கோர்ஸ் நம்ம சேஃப், நீங்கள் இருக்கிற இடம் சேஃப் தான். எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது வரை மட்டுமே. நம்மளை மாதிரி ஒரு சகோதரி தானே, நம்மளை மாதிரி தானே ஒரு சதையும் தோலும் பிளட்டும் எலும்பும் உள்ள ஒரு குழந்தை தானே. குழந்தை இப்படி பண்ணுறதுக்கு எப்படி முடியுது? அந்த நாக்கு எப்படி துண்டப்பட்டதுன்னு தெரியுமா? இந்த குழந்தை சவுண்டு போடும்போது நம்ம நாக்கு வெளியில் எப்படி சவுண்டு வரும்ல, இவங்க வாயை அப்படி இருக்க கட்டும்போது அந்த குழந்தையோட பல்பட்டே நாக்கு துண்டிக்கப்பட்டு இருக்குது. பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் ஃபிசிக்கலி ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பேக் போனும் இதாக இருக்குது. கழுத்து உடைக்கப்பட்டது எப்படின்னா, அந்த குழந்தைய வந்துட்டு கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த அம்மா வந்ததுனால அவங்க ஓடுனாங்கல்ல, அந்த டைமில் தான் கழுத்து உடைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நிலைமை ஆனதுக்கப்புறம் அந்த போலீஸ் தின்னு ஃபோட்டோ எடுக்கிறான். வேதனைங்க. அப்புறம் நேராக அந்த குழந்தைய கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அலிகர் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதில் செப்டம்பர் 20 அங்குள்ள டாக்டர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரேப் பண்ணப்பட்டாங்களா எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, செக்ஸுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலைன்னு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 22 அந்த குழந்தைய வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு வீடியோ பார்க்க முடியும். அப்புறம் தான் அப்படி ஒரு கேஸே வருது. நம்ம அப்போ எவ்வளோ ஒரு முழு சோத்துக்குள்ளே ஒரு பெரிய கல்லை புதைக்கிற வேல்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா, கொடுமை இல்லை இதெல்லாம். ஏன்னா திரும்ப நான் கேட்குறேன், அந்த குழந்தை அந்த தலித் கம்யூனிட்டியில் பிறந்ததுனால அப்படி சோத்துக்குள்ளே அந்த கல்லை மறைக்க பார்த்தாங்களா அவங்க? ஏன் அந்த கம்யூனிட்டியில் பிறக்கிறவங்க யாரும் குழந்தைங்க கிடையாதா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இனிதான் கொடுமை அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 29 அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்குது. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த குழந்தைய கொண்டு வர்றது இந்த ஊர் வர்றது வரை அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஊர் வர்றது நேரே 3 o'clock சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. சுடுகாட்டை நோக்கி வண்டி விடுறாங்க. அப்போ இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற இந்த குழந்தையோட அண்ணனும் அம்மாவும் சொல்கிறாங்க, எப்பா எங்கள் வீடு இங்கே இருக்குது, எங்கள் ரிலேஷன்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, தெரியல அந்த இறுதி சடங்கு ரிலேஷன்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் எரிக்கிறதுக்காக சமாதி கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு வந்துட்டு இதை இப்போவே சமாதி பண்ணி விட்டுறணும் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, இல்லை தகனம் பண்ணி விட்டுறணும்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களோட முறைப்படி நாங்கள் நைட்டு தகனம் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 o'clock அல்லைன்னா ஒரு 6 o'clock மார்னிங் ஆகட்டும், மார்னிங் ஆனதுக்கப்புறம் நம்ம தகனம் பண்ணுவோம். போலீஸ் நேரே இவங்கள ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி, அது பக்கத்தில் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி அவங்கள அடிக்கிறாங்க. எதுக்குன்னா, சரி ஓகே உங்கள் ஒப்புதல் தாங்க, நீங்கள் எங்களுக்கு சம்மதிங்க இப்போ தகனம் பண்ணுறதுக்கு. டேய் உனக்கெல்லாம் புத்தி இருக்காடா, நீ சோறு தானே சாப்பிட்ற. குழந்தை ரேப் பண்ணதே பெரிய தப்பு, அது வேற அந்த குழந்தையோட பாடி ஃபுல்லாக டேமேஜ்.
அந்த குழந்தை 15 days உயிருக்காக போராடி இருக்கு. 15 daysக்கு அப்புறம் அந்த குழந்தை செத்து வேற போயிட்டு, செத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தகன பலி கூட ஒரு அவங்களோட முறைப்படி ஒரு மார்னிங்கில் பண்ணால் என்னடா போயிடும். 3 மணிக்கெல்லாம் உன்னை யார்டா தகனம் பண்ணுற, நீ யாரடா? அந்த ஃபேமிலியை இது பண்ணுறதுக்கு உனக்கு யார் அந்த ஆர்டர் தந்தா? எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. தடயங்கள் அழிக்கிறதுக்காகவா? என்னென்ன தடயங்கள் இருக்குது? இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த நிகழ்வு நடந்தது செப்டம்பர் 14. ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது வெளியே வர்றது செப்டம்பர் 30. கொடுமையிலையும் கொடுமை சுஷாந்த் சிங் ராஜ்புட். அவன் வந்துட்டு சொந்த ட்ரக் அடிச்சு அவன் செத்து போனான்டா. எவனோ ஒருத்தன் செத்து போனான், சொந்தமாக ட்ரக் அடிச்சு அவன் செத்து போனான். அதுக்காக ரிப்பப்ளிக் அங்கே வந்து மும்பையில் ஒரு சேனல் இருக்குது ரிப்பப்ளிக்னு சொல்லி, அது பின்னாடி நடக்கிறாங்க. ஒருத்தன் சொந்தமாகவே ட்ரக் வாங்கி சொந்தமாகவே அடித்து சொந்தமாகவே செத்து போனான். அது பின்னாடி அவன் செத்தானா, கொலை செஞ்சாங்களோ கொலை செய்யலை, அதெல்லாம்டா உனக்கு முக்கியம். ஒரு குழந்தை நாய் அடிக்கிறது மாதிரி அடித்து ரேப் பண்ணி கொன்று ஒரு மீட்டியாக போகணும், அதை ரிப்போர்ட் பண்ணலைன்னா எந்த விதமான ஒரு கேவலமான உலகத்தில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம், எந்த விதமான கேவலமான ஒரு கண்ட்ரியில் இருந்துகிட்ருக்குறோம், கேவலமான ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்குறோம். கொடுமை இதெல்லாம். அந்த குழந்தை மட்டும் சரி ஓகேன்னு அப்படி பொழைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பொழைச்சிருக்கும்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வாழ்ந்துட்டு பிரயோஜனமே கிடையாது. பொழைச்சிருந்தோன்னா இந்த கேஸ் வெளியே வந்திருக்காது. அப்போ எத்தனை கேஸ் நடக்குதுன்னு நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். செப்டம்பர் 14 நடந்த கேஸ் வெளிவரது செப்டம்பர் 30. அதுவும் அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறமும் அது வெளியே வந்திருக்காது. ஏன் வந்துச்சுன்னா அந்த குழந்தை தகன பலி பண்ண விடலை. அவங்க வந்துட்டு மார்னிங் வந்துட்டு இந்த இவங்களோட சம்பிரதாயப்படி நைட்டு பண்ணக்கூடாது, அதை அகெயின்ஸ்ட் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் தான் அந்த இதே எக்ஸ்போஸ் ஆகுறது. அவ்வளோ கொடுமை இதெல்லாம். நான் சொல்ல வர்றது வந்துட்டு இந்த யூபி அரசு அவங்களுக்கு இந்த கோமாதா மூத்திரத்தை எப்படி குடிநீர் ஆக்குறது, மாடை எப்படி தெய்வமாக்குறது, அந்த கோமாதம் எப்படி குடிக்கிறது, இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பீப்புளோட நிலைமை என்ன ஆகும்? இந்த மாதிரி அரசு நமக்கு தேவையா? ஓட்டு போடும்போது கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டீங்க? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? போய் கண்ணாடியை பாருங்க, தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே இப்பவும் ஜாதி பேதம் இருக்குதா? கேளுங்க உங்களுக்குள்ளே. இவ்வளவு படித்த உனக்கே ஜாதி பேதம் இருக்குன்னா ஒன்றுமே படிக்காத அந்த டேஷ் அவங்களுக்கு ஜாதி பேதம் இருக்காதுன்னு என்ன எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி, இந்த லோ காஸ்டில் பிறந்திருக்கிறவங்க அடிமைகளாக நடத்தப்படுவதற்காக மட்டுமே கடவுளால் பிறப்பிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவனெல்லாம் எதுக்குடா நீங்கள் சிஎம் ஆக்குறீங்க? ஆனால் இது இப்போ இல்லை, இது முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஹிந்து ஹிந்து ஹிந்து, ஆர்எஸ்எஸ். ஏன்னா உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதா? நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற? செத்தப்போ. எனிவே, நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ண விரும்புகிறேன். தெலுங்கானாவில் 26 years old டாக்டரை, வெட்னரி டாக்டரை வந்துட்டு 4 பசங்க சேர்ந்து ரேப் பண்ணாங்க. தெலுங்கானா போலீஸ் என்ன பண்ணாங்க? அதே இடத்துல கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. தெரியும்ல? ஏன் இங்கே இது என்கவுண்டர் பண்ணலாமே? இது எத்தனாவது கேஸு? அதே இந்த குழந்தை மட்டும் அப்படியே லாஸ்ட் இதில் தப்பிச்சிருந்தா இந்த கேஸ் அப்படியே வந்திருக்காது. அப்போ இந்த யூபிங்கிற இடத்துல எத்தனை குழந்தைங்க இப்படி போயிட்டுருக்குறாங்க, வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிட்டுருக்குது. நமக்கு தெரிஞ்சே இப்படி ஒரு கேஸ் இதிலே நமக்கு புரிஞ்சுக்கலாமே. செப்டம்பர் 14 நடந்தது செப்டம்பர் 30 எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ எத்தனை பேர் இப்படி அப்பர் கிளாஸ் மிருகங்களால் கொல்லடி நாசமாக்கப்படுது எத்தனை பேரோட வாழ்க்கை. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? என்கவுண்டர் பண்ணிட வேண்டியதானே. இந்த கவர்மெண்ட் எதுக்கு பார்த்துட்டு இருக்குது? அதே மாதிரி யூபியில் இன்னொரு கேஸ், அதே மாதிரி அப்பர் காஸ்டில் உள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அந்த குழந்தை இப்போ வந்துட்டு ஜெயிலில் இருக்குது. நான் யூடியூப்பில் இதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இப்போதைக்கு ஏதோ அந்த குழந்தை தப்பு பண்ணது மாதிரி அந்த குழந்தை ஜெயிலில் இருக்குதான். அவன் வெளியே இருக்கானா கேட்டால் ஸ்டேட்மெண்ட் அவன் மென்டலி டிஸார்டர். மென்டலி டிஸார்டராக இருக்கிறவங்களாம் எதுக்குடா இந்த உலகத்தில் இருக்க? செத்து போ. நேற்று நீ மென்டல் டிஸார்டர்னு சொல்லி ஒரு குழந்தைய நீ ரேப் அட்டன் பண்ண, நாளைக்கு நீ மென்டலி டிஸார்டர் ஆக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது?
அவனெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த ரூல்ஸை இன்னுமே மாற்றாமல், இந்த 21ஆம் நூற்றாண்டு இருந்து இந்த ரூல்ஸை ஏன் மாற்றாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. எனிவே நான் என்னோட ஒப்பீனியன், அதே இடத்துல தெலுங்கானாவில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை மனிஷா வால்மீகி எந்த இடத்துல ரேப் பண்ணப்பட்டாலோ, எந்த இடத்துல அந்த குழந்தையோட நாக்கு துண்டிக்கப்பட்டதோ, எந்த இடத்துல அந்த குழந்தையோட கழுத்து உடைக்கப்பட்டதோ, பேக் போன் உடைக்கப்பட்டதோ, அதே இடத்துல அவங்கள ஒரே நோட்டில் என்கவுண்டர் பண்ணணுன்னு தான் என்னோட ஆசை. ஆனால் யூபிலலாம் இது நடக்காதுப்பா. சவுத் இந்தியாவிலன்னா நம்ம எதாவது பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது ஜிஜோ எந்த ஜாதி என்கிற கொஸ்டின் வந்தால் நீங்களும் சாக்கடையே.